சைலேந்திர பாபு ஐபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் அவர் பதவியேற்ற இந்த காலத்தில் வந்து அவருடைய அந்த சமூக வலைதள செயல்பாடுகள் வந்து பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட அதே சமயத்தில் வந்து நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது. இறையன்பு ஐஏஎஸும் சைலேந்திர பாபு ஐபிஎஸும் முதலமைச்சர் இவங்க 2 பேரையும் இவங்க தான் வேணும்னு தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் உட்கார வச்சார். அப்படி இருக்கும்போது இவங்க பதவி காலத்தை நீட்டிச்சிருக்கலாமே. அந்த இடத்துல தான் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டது அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கான காரணம் வந்து ஒரு தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலாளரா சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸ் நியமிக்க போறதா ஒரு செய்தி வருது. அதே போல தமிழக காவல்துறையின் டிஜிபியாக இப்போ சென்னை கமிஷனரா இருக்கிற சங்கர் ஜிவால் நியமிக்கப்படுவார்னு சொல்றாங்க. சிவ்தாஸ் மீனாவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய கரியர் எங்கே ஸ்டார்ட் பண்றாருன்னா அசிஸ்டன்ட் கலெக்டரா காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு வேலூர்ல அசிஸ்டன்ட் கலெக்டரா வர்றாரு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய டிஜிபியாக யார் வருவதற்கான வாய்ப்பு, யார் அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமைச் செயலாளரை எப்படி தேர்வு செய்யறாங்க, டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நடக்கும், இதற்கு சட்டம் ஏதாவது வழிவகை கொடுத்துருக்கா? சீஃப் செக்ரட்டரியுடைய நியமனமும் டிஜிபியுடைய நியமனமும் வெவ்வேறு வழிமுறைகளில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தலைமைச் செயலாளருடைய நியமனத்தை பொறுத்தவரையில் அது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. வேறஸ் வந்து டிஜிபியோடைய நியமனத்தை பொறுத்தவரையில் அது தமிழக அரசின் தலைமைச் செயலாளருடைய பதவிக்காலமும் தமிழக காவல்துறையின் டிஜிபியான சைலேந்திர பாபு அவர்களுடைய பதவிக்காலமும் முடிய போகுது. அடுத்து யார் வரப்போறாங்க அப்படிங்கிற யூகங்கள் ஊடகங்கள்லையும் வந்துகிட்டு இருக்கு, பொதுமக்கள்கிட்டையும் எதிர்பார்ப்பா இருக்கு. யார் வரப்போறாங்கன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 பேர் இறையன்பு ஐஏஎஸும் சைலேந்திர பாபு ஐபிஎஸும் முதலமைச்சர் இவங்க 2 பேரையும் இவங்க தான் வேணும்னு தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் உட்கார வச்சார். அப்படி இருக்கும்போது இவங்க பதவி காலத்தை நீட்டிச்சிருக்கலாமே, ஏன் அவங்க பதவி காலத்தை நீட்டிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற உடனே 2 முக்கியமான காரியங்கள் பண்ணுறாரு. அதாவது அவருடைய நிர்வாக மேலாண்மையை சரிவர நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாநில அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சரியாக நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமைச் செயலாளராக இறையன்பு ஐஏஎஸ் வந்து கொண்டு வர்றாரு. அதே மாதிரி சட்ட ஒழுங்கை கண்காணிப்பதற்கும் ஓவராலாக தமிழ்நாட்டினுடைய அந்த காவல்துறையை நிர்வகிப்பதற்கும் சைலேந்திர பாபு ஐபிஎஸ்ஸை வந்து தமிழகத்தினுடைய டிஜிபியாக நியமிக்கிறார். இந்த 2 விஷயமே வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் பாராட்டப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் பாராட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு பப்ளிக் இமேஜ் ஒன்று இருக்குது. அதாவது இறையன்பு ஐஏஎஸை பொறுத்தவரையில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அஸ் வெல் அஸ் ஒரு ரைட்டர் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ 100க்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களே இறையன்பு எழுதியிருக்காரு. அது எல்லாமே வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேசக்கூடிய அவரை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நேமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வேற சைலேந்திர பாபு பொறுத்தவரையில் அவர் கொடுக்கப்பட்ட அத்தனை துறைகள்லையுமே சரியாக அவர் பணியாற்றியவர் காவல்துறையில். குறிப்பாக அவரும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து ஒரு ஆக்டிவாக செய்யக்கூடிய நபர். இன்னைக்கு கூட நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், யாராவது கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார், இல்லை வந்து எக்ஸசைஸ் ரிலேட்டடாக போடுவார், ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பார். எல்லாமே வந்து சமூக அக்கறை சார்ந்ததாக இருந்தது. இந்த 2 இமேஜும் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஏற்படுத்தி தந்ததுன்னு சொல்லலாம். ஆடடாக வந்து முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸை வந்து அவருடைய தனிச்செயலராக அவர் நியமித்ததும் கூட ஓரளவு பாராட்டை பெற்றது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இப்போ இறையன்பு ஐஏஎஸும் சரி சைலேந்திர பாபு ஐபிஎஸும் சரி அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஜூன் 30 முடிவடையுது அப்படின்றத பார்க்குறோம். பொதுவாக 2 காரணங்களில் வந்து அவங்களுடைய பணிக்காலத்தை வந்து நீட்டிக்க மாட்டாங்க. ஒன்று வந்து அந்த தலைமைச் செயலாளருக்கோ அல்லது அந்த டிஜிபிக்கோ அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க வேணாம், எனக்கு போதும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு இது இந்த தேதியிலே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலத்தை நீட்டிக்க மாட்டாங்க. பொதுவாக 2 வருஷன்றது ஒரு டென்யூராக இருக்குது ஒரு டிஜிபிக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க. எப்படி அவங்க வந்து கவர்மெண்டுடைய வளர்ச்சிக்கு கவர்மெண்டுடைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க, அவர்களுடைய நிர்வாக மேலாண்மை எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பார்த்துட்டு
அவங்களுடைய உதவி தேவைப்பட்டது அப்படின்னா அவருடைய பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுவாங்க. திரு இறையன்பு ஐஏஎஸ் வந்து தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்ற உடனே முதல் அந்த 6 மாசம்ன்றது ஒரு பொற்காலம் மாதிரி அவர் எல்லா மாவட்டத்துக்கும் போய் விசிட் பண்ணாரு, ஆய்வுகள் மேற்கொண்டாரு, முக்கியமான திட்டங்களை முன்னின்று செயல்படுத்தினார். இந்த மாதிரி தொடர்ச்சியா அவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரை பத்தி நிறைய மீடியா கவரேஜ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இப்போ எங்க இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழக அரசுக்கும், முதலமைச்சருக்கும், ஆளுநருக்கும் ஒரு முரண்பாடான கருத்துக்கள், ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறை செயலாளர்களுக்கும், மாவட்ட கலெக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு கடிதம் எழுதுறார். மத்திய அரசுடைய திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்ற ரிப்போர்ட் வந்து உடனடியா வேணும். ஒவ்வொரு தடவையும் ஆளுநர் மாளிகையில கேட்கும்போது குடுங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் பண்றாரு. இது ஒரு நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அவர் எழுதின அந்த கடிதம் வந்து மீடியாவுக்கு வருது. மீடியாவில் வந்து அது விவாத பொருளாக மாறுது. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிருப்தி மனநிலையோடு அவரை பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு சீஃப் செக்ரட்டரியுடைய அந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து அதிகமாக மீடியாவில் பேசப்படவே இல்லை. ஒவ்வொரு திட்டங்கள்லையும் கூட நிற்பாரே தவிர பெரிய அளவில் அவர் பற்றியான தகவல்களோ இல்லை அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, என்னென்ன திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய அளவில் வந்து அவரை திமுக அரசு ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாக அவர் மேலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அவருடைய டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுக்கல அப்படின்னு கூட திமுக அரசு நினைத்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய தகவல் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து மாநில தகவல் ஆணையராக நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாநில தகவல் ஆணையர் பொறுப்பை பொறுத்தவரையில் ரிட்டையர்டான ஒருத்தர் தான் நியமிப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த சாய்ஸில் வந்து இறையன்பு ஐஏஎஸ் இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. வேற சைலேந்திர பாபு ஐபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் அவர் பதவியேற்ற இந்த காலத்தில் வந்து அவருடைய அந்த சமூக வலைதள செயல்பாடுகள் வந்து பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட, அதே சமயத்தில் வந்து நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது. ஸோ அப்போ அந்த பிரச்சனைகளை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லையும் சரி, இன்றைக்கி நிறைய ஊடகங்கள்லையும் கூட அதை ஹைலைட் பண்ணி பேசுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கி கள்ளச்சாராயம் வரையும் நம்ம சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து அவர் சரியாக அட்ரஸ் பண்ணல. அது திமுக அரசுக்கே நெருக்கடியாக அமைந்தது அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மனாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அவர் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் அப்படின்றது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸை நியமிக்க போகிறதா ஒரு செய்தி வருது. அதே போல் தமிழக காவல்துறையின் டிஜிபியாக இப்போ சென்னை கமிஷனராக இருக்கிற சங்கர் ஜிவால் நியமிக்கப்படுவார்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேருடைய பெயர் ஃபைனலைஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி ஃபைனலைஸ் ஆகிற பட்சத்தில் ஏன் இவங்களுக்கு முக்கியத்துவம், எந்த அடிப்படையில் முதலமைச்சரோ அல்லது அரசாங்கமோ இவங்களை முன்னிறுத்துறாங்க? சிவ்தாஸ் மீனாவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய கரியர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அசிஸ்டன்ட் கலெக்டராக காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு வேலூரில் அசிஸ்டன்ட் கலெக்டராக வர்றாரு. அதுக்கு பிறகு நாகப்பட்டினத்துடைய கலெக்டராக ஆகிறாரு. அப்புறம் மெட்ரோ வாட்டர் கார்பரேஷனில் வந்து அவருடைய ரோல்ன்றது முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுடைய சேர்மனாகவும் இருந்திருக்காரு. அப்புறம் டிஎன்இபி, இது மாதிரி அவருடைய ரோல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவருடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லையுமே வேலை பார்த்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். 2017 என்ன நடக்குது அப்படின்னா, 2017 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது சிவ்தாஸ் மீனாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மத்திய அரசுடைய பணிக்கு போயிடுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபுடேஷனில் அங்கே போயிடுறாரு. அங்கே இப்போ கடைசியாக என்னவா இருந்தார் அப்படின்னா, மத்திய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தலைவராக இருக்கார், சேர்மனாக இருந்தார். அப்புறம் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு அப்போவே அவங்க யோசிச்சிட்டாங்க, அதாவது இப்போ இறையன்பு ஐஏஎஸ்க்கு பிறகு யார் நம்ம நியமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன் அப்போவே நடந்தது. அப்போவே வந்து சிவ்தாஸ் மீனாவை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான ஒரு ஒர்க்கர், எண்ட் ரிசல்ட் மேலே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர். ஒரு வேலை அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலை எப்படி நடக்கிறது மட்டும் அப்படின்றத பார்க்க மாட்டார், அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றதையும் அவர் வந்து கவனித்து பார்க்கக்கூடியவர். ரொம்ப ஒரு ஒர்க்கஹாலிக்கான ஒரு நபர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நமக்கு வேணும் அப்படின்றதுனால இவரை வந்து சாய்ஸாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். தலைமைச் செயலாளருக்கான பதவியில் வந்து சிவ்தாஸ் மீனா ஃப்ரண்ட் ரன்னாக இருந்தாலும் கூட
நிறைய பேரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த போட்டியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல்யா மிஸ்ரா இருக்காரு, ஜிதேந்திர ஸ்மைன் இருக்காரு, ஹன்ஸ்ராஜ் வர்மா, விக்ரம் கபூர், பிரதீப் யாதவ், கார்த்திகேயன், முருகானந்தம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. இப்ப சிவ்தாஸ் மீனாவும், முருகானந்தமும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பேட்ச் அப்படின்றப்ப, சிவ்தாஸ் மீனாவுடைய பதவிக்காலம்ன்றது இன்னும் 1 இயர் தான் இருக்கு அவருடைய ரிட்டயர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்ப அவருடைய ரிட்டயர்மெண்ட்டுக்கு பிறகு முருகானந்தத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, அவரும் ஒரு தமிழரா இருக்கிறதுனால, முருகானந்தத்த அக்கமடேட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, சிவ்தாஸ் மீனாவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னர். அவர் தான் வந்து திமுக அரசு விரும்புது அப்படின்றது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. சிவ்தாஸ் மீனாவை பொறுத்தவரையில அவர் 1989 ஐஏஎஸ் கேடர், கிட்டத்தட்ட 30 வருஷம் அனுபவம் கொண்டவர் அப்படின்றது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. 2வது வந்து அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவராகவும் இருக்கார் அப்படின்றது பார்க்குறோம். அவருக்கான பொட்டென்ஷியலை பொறுத்தவரையில அவர் வந்து ஃப்ளெக்சிபிளான நபர். எந்த அரசு இருக்கோ அந்த அரசுக்கு ஏத்த மாரி செயல்படக்கூடியவர். ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது செக்ரட்டரி நம்பர் 2 அவர் இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர் எஃபிஷியன்ட்டான ஒரு நபர் அப்படின்றது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. ஃப்ளெக்சிபிள், எஃபிஷியன்ட், டிசிஷன் மேக்கர் இந்த 3ம் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸா இருக்குன்றத பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது, தமிழகத்தினுடைய டிஜிபியாக யார் வருவதற்கான வாய்ப்பு, யார் அந்த ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கர் ஜிவால் தான் அதுல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப சங்கர் ஜிவால பொறுத்தவரையில அவர் 1990 ஐபிஎஸ் கேடர், உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல பணியாற்றியிருக்காரு. சேலம், மதுரையில வந்து எஸ்பி ஆகவும், அதே மாரி திருச்சியில வந்து கமிஷனராகவும் பணியாற்றியிருக்காரு அப்படின்றது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. இப்போ வந்து சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கிறார் அப்படின்றது அவருடைய ரெக்கார்டா இருக்கு. இப்போ ஏன் சங்கர் ஜிவால் வந்து அந்த பட்டியல்ல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கடந்த அதிமுக ஆட்சியில வந்து அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து சென்னை மாநகர காவல் ஆணையரா அவர் வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அப்பவே வந்து ஒரு டாக் இருந்தது. இப்போ திமுகவுக்கு ஒரு நெருங்கிய ஒரு நபரா சங்கர் ஜிவால் இருக்கிறார் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. ஸோ அப்போ அவருக்கு தான் அந்த முக்கியத்துவம் இருக்கும். அவரை தான் வந்து தமிழக முதலமைச்சர் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹேண்ட் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணாரு சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக 2-3 விஷயங்கள் பண்ணாரு. அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுமே கூட அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் நிறைய குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ செயின் ஸ்நாச்சிங்கிறதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது சென்னையில். அதே மாதிரி வீடு புகுந்து திருடக்கூடிய ஒரு சம்பவம் நிறைய நடக்கும். இப்போ இந்த இந்த 2 சம்பவங்களுமே வந்து முற்றிலுமாக இன்னைக்கு ஓரளவு ஒழிச்சிருக்காங்க அப்படின்னா, அது சங்கர் ஜிவாலுடைய நிர்வாக திறமை. அவர் அதுக்காக பிளான் பண்ணி சிறப்பு குழுக்கள்லாம் அமைச்சு அதை சரி பண்ணது, அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணாரு அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாதிரியான நகரங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை யாரெல்லாம் செய்வா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணதும் அவருடைய பெருமையை தான் சாரும். சங்கர் ஜிவாலுடைய கடந்த 2 ஆண்டு செயல்பாடுகளையும் அவருடைய நிர்வாக திறமையும் பார்க்கும் பொழுது, அவர் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஓவராலாவே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருக்கலாம். அது கூட அவர் அடுத்த டிஜிபியா வருவதற்கான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பதவிகளுக்கு யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். தலைமைச் செயலாளரை எப்படி தேர்வு செய்றாங்க? டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நடக்கும்? இதற்கு சட்டம் ஏதாவது வழிவகை குடுத்திருக்கா? சீஃப் செக்ரட்டரியுடைய நியமனமும், டிஜிபியுடைய நியமனமும் வெவ்வேறு வழிமுறைகள்ல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப தலைமைச் செயலாளருடைய நியமனத்தை பொறுத்தவரையில அது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கு. வேறஸ் வந்து டிஜிபியோடைய நியமனத்தை பொறுத்தவரையில அதற்கு பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சீஃப் செக்ரட்டரியை பொறுத்தவரையில மாநில அரசு வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. இப்போ ஒரு 3 பேர் வந்து பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு அது போகும். யூபிஎஸ்சி வந்து இதுல யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும், இவரை நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த முறையில தான் வந்து சீஃப் செக்ரட்டரியுடைய நியமனம் நடக்கும். யூஸ்வலாக அதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ஸ் யூபிஎஸ்சி அப்ரூவ்ஸ் அப்படின்றது தான் அதோடைய சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மாநில அரசுலேருந்து அனுப்புகிறாங்க, அந்த மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பேரை வந்து யூபிஎஸ்சி அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோடைய சிம்பிள் டேர்ம். வேறஸ் வந்து நீங்கள் டிஜிபியை பொறுத்தவரையில் டிஜிபியோடைய அப்பாயின்மெண்ட் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. 2019 நீதியரசர் ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தபோது
டிஜிபியோடைய நியமனம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த வழிமுறைகளை தான் இப்போ வந்து யூபிஎஸ்சி பின்பற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த இனிஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் பணிக்காலம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரு அப்படின்னு அவங்களுடைய பட்டியல் எடுப்பாங்க. அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் யார் யாரெல்லாம் ஓய்வு பெறுவதற்கு 2 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. ஒரு 3 to 4 நேம்ஸ், யூசுவலி 3 நேம்ஸாக இருக்கும். லாஸ்ட் டைம் 3 நேம்ஸாக இருந்தது. யூசுவலாக 3 to 4 நேம்ஸ் வந்து அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. அதாவது இவர் வந்து சரியான நபராக இருப்பாரா, நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளுடைய அந்த மாநிலத்தையும் கண்காணிப்பதற்கு இவர் சரியான ஆளாக இருப்பாரா அப்படின்றது எல்லா வகையிலையும் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கேசஸ் இருக்கா அப்படின்றது கூட செக் பண்ணுவாங்க. எல்லா வகையிலையும் அவர் தகுதியான நபர் அப்படின்னா அந்த ஒரு 3, 4 பேரை வந்து செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா, யூபிஎஸ்சியும் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு சரியான நபர் தானா, அவர் மேலே ஏதாவது பேக் ரெக்கார்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, பிரச்சனைக்குள்ள நபரா அப்படின்றது எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவ் பண்ணுற பேனலில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சேர்மன் இருப்பார், மத்திய அரசினுடைய உள்துறை செயலாளர் இருப்பார், அதே மாதிரி மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி இருப்பார், அவுட் கோயிங் டிஜிபி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப் மாதிரியான மத்திய காவல் பணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரும் ஒருத்தர் இருப்பார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த பேனல் தான் வந்து யார் டிஜிபியாக நியமிக்கப்படணும் அப்படின்றத ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, 3 to 4 நேம்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்புகிறாங்க. யூபிஎஸ்சி பேனல் வந்து ஸ்டேட் அனுப்புன இந்த 3 to 4 நேம்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள், நிர்வாகத்திறமை, அவர்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து மீண்டும் அவங்களுடைய செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டேட்லேருந்து இவர் தான் டிஜிபி அப்படின்றத அறிவிப்பாங்க. இதுதான் வந்து டிஜிபியுடைய நியமனத்தை பொறுத்தவரையில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளாக இருக்குது. இப்போ சீஃப் செக்ரட்டரி பொறுத்தவரையில் சிப்தாஸ் மீனாவுக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருக்குது. அவர் தான் வந்து அடுத்த தமிழகத்துடைய தலைமைச் செயலாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சங்கர் ஜிவால் தான் வந்து அடுத்த தமிழகத்துடைய டிஜிபியாக வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த 2 நபர்களுடைய பேரும் ஓரளவு யூபிஎஸ்சியால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்றத நமக்கு வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது.